पति ब्रह्मचारी ஈஷா, மாப்பிள்ள பொண்ணோட நெத்தியில குங்குமம் வைக்கணும். ஒரு புருஷனாய் கிடைச்ச சம்பிரதாயத்தை முடி சூரஜ். நான் சொல்றது புரியலையா? ஒரு புருஷனா கிடைச்ச சம்பிரதாயத்தை முடி சூரஜ். பாட்டி இப்பயாவது தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. குங்குமம் வச்சதுனால இந்த கல்யாண சடங்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. இன்னையில இருந்து என்ன வேணுமா கேட்டு வாங்கிக்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எதுவுமே கிடைக்க போறதில்ல. இன்னிலிருந்து உன்னுடைய ஆயுள் தண்டனை ஆரம்பிச்சிடுச்சு. என்ன புரியுதா? இன்னையிலிருந்து இவன் தான் உன்னோட பிரம்மச்சாரி புருஷன். சரிப்பா, நான் என்னுடைய கன்னியாதானத்தை நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப இவளை வழி அனுப்புறதுக்கான வேலையை பாருங்க. குஷ்பு, இவளை உள்ள கூட்டிட்டு போ. பாட்டி சொல்றது கேக்குதா இல்லையா? இவளை உள்ள கூட்டிட்டு போ. நான் உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும். இவ இந்த வீட்ல இருந்து இப்படியே தான் போக போறா. நாள் பூரா ஞாபகத்திலே இருக்கணும். அப்பாவுக்கு எதிராக முடிவெடுத்தா அதோட விளைவு என்னங்கிறது இருக்கணும். அவளை கூட்டிட்டு போ. அனுராக், உள்ள போய் 10 லட்சம் பணத்தை கொண்டு வா. ஐயா, அது வந்து உடனே என்ன செய்ய சொன்னனோ அதை மட்டும் செய். இனிமே உன் வீட்டோட 4 சுவர் தான் ஈஷாவோட உலகம். புரிஞ்சுதா? நீ இப்ப எந்த உலகத்துக்கு போக போறியோ அந்த உலகத்துக்கு இதோட மதிப்பு தெரியாது. ரவுடி பொண்டாட்டி கழுத்துல இதெல்லாம் அவசியம் இல்ல. நீ கீழ்த்தரமா போயிட்ட. இனிமே அப்படியே தான் வாழணும். பாட்டி, உங்களுக்குள்ள இருந்த மனிதாபிமானம் எல்லாம் எங்க போச்சு? இந்த கேடு கட்டவ என் பிள்ளையோட மானத்தையே வாங்கிட்டா. அவனுக்கு கொடுத்த வாக்கை இவ மீறிட்டா. எனக்கு மட்டும் இவ மேல அதிகாரம் இருந்திருந்தா இவளோட கைய கால உடைச்சு தெருவுல இந்நேரம் பிச்சை எடுக்க விட்டாட்டி. பாட்டி, இவ என் பையனோட கனவை களைச்சிட்டா. இவளோட செருப்பையும் கலட்டு. சரிங்க பாட்டி. ஈஷா, ஈஷா ஏதாவது பேசு. வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும்னு எழுதி இருக்கு. நீ எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறேன்னு பாக்குற? இனிமே விலை உயர்ந்த செருப்பெல்லாம் போட முடியாது. இனிமே வாழ்க்கை பூரா வெறும் காலோட தான் நீ நடக்கணும். இவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை சாதாரண பொண்ணுக்கு கூட வரக்கூடாது. இன்னைக்கு உன்னை ரொம்ப கேவலமா வழி அனுப்பி வைக்க போறோம் பாரு. நீ இப்ப வனவாசம் போக தயாராயிட்ட.
ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்க, இனிமே ஈஷா மூச்சு விட்டா கூட அதுல உன் பேர் தான் இருக்கணும். குலாப், இவளை நீ அனுப்பி வை. तू ना जरा सा भी मेरी तरह, ना कहीं से मैं तेरी तरह, मिलके भी दोनों हैं अजनबी, कैसी है ये दास्तां, ये दास्तां. முதல்ல உன் தலைவிதியில இந்த கார் இருந்தது. எப்ப நீ உன் சுயரூபத்தை காட்டினியோ அப்பவே என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். இப்போ அதுதான் உன்னுடைய தலையெழுத்து. அங்க பாரு. இதுதான் இனிமே உன்னோட உண்மையான இடம். போ. அப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஒருத்தரும் இங்க பேசக்கூடாது. சுட்கி. எந்த வீட்டுக்கு நீ மகாலட்சுமியா போறியோ அந்த வீட்டு தலையெழுத்தே நல்லா இல்லாதப்போ உன்னால எப்படி என் வீட்டை லட்சுமி கடாசமா வச்சுக்க முடியும்? உன் கையால ஒரு நெல்லு கூட எனக்கு தேவையில்லை. என்னங்க செல்லம், நீ எப்பவும் பூக்கள் மேல நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா தேவையில்லாம உன் பிடிவாதத்தை நீ காட்டினதுனால உன்னோட பாதையை நீ முள்ளா மாத்திக்கிட்ட. பாதையை நீ முள்ளா மாத்திக்கிட்ட. பாதையை நீ பெரியவங்க சொன்னது என்னைக்கும் தப்பானதே இல்லை. அந்த கடவுள் எடுத்த முடிவை யாராலையும் மாற்றவே முடியாது. இன்னைக்கு நான் அதை என் கண்ணாலேயே பார்த்துட்டேன். யாரோட தலையெழுத்துல பூக்கள்ல நடப்பாங்கன்னு எழுதியிருக்கோ அப்போ அவங்க கல்லில் நடந்தாலும் புல்லாவே மாறும். நீங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டாலும் இஷாவோட வாழ்க்கையில் உங்களால் முட்களை விதைக்க முடியாது. एक दूजे से पर चल रहा कारवां, ये कारवां. மா இன்னைக்கு பாவம் இஷாக்கு ரொம்ப பெரிய கொடுமை நடந்துருச்சு. ஒருவேளை நீங்க இங்க இருந்திருந்தா அது கண்டிப்பா நடந்திருக்காது. நடக்க விட்டுருக்க மாட்டீங்க.
ஈஷா, ஈஷா, என் செல்லமே. ஈஷா. அம்மா நான் நல்லா இருக்கேன். ஈஷா. நான் கும்பிடுற கடவுள் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எந்த காலத்திலயும் அவர் என் பொண்ணுக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு. இங்கதான் நிறுத்துங்க நிறுத்துங்க. சுமார். சூரஜ் மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. சூரஜ் மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. சூரஜ் மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. உண்மையிலே என்னோட புகுந்த வீடு ஸ்வர்க்கம் தான். நல்ல வேலை 2-3 நாளைக்கு அத்தை ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போறாங்க. அப்புறம் நான் இங்க. நீ எப்போ என்னை ஏத்துக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை எனக்குள்ள ஏத்துக்கிட்டேன்பா. இன்னையில இருந்து நான் உனக்கு மனைவியாய். சூரஜ் மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. சூரஜ் மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, எல்லாரும் சும்மா பேருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துல எல்லாம் யாரால பிரம்மச்சாரியா இருக்க முடியும்? சரியா சொன்ன. காலம் மாறி போயிடுச்சன்னே. இப்ப என்ன பண்றது? பெரியவங்க சொல்லிருக்காங்க இல்லையா, சாமியாராக போனானா காசிக்கு, இப்ப பொண்டாட்டி பிள்ளையோட வந்தானா. என்னங்க இத பாத்தீங்களா? என்ன சூரஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அதுவும் திடீர்னு? அண்ணா, நான் பாக்குறதுல உண்மைதானா? நான் சொல்றேன், நீ உள்ள வா. இதுல மொத்த பணமும் இருக்கு. சீக்கிரமா போய் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிடுனா. அண்ணா, நீங்க அண்ணியை பாத்துக்கோங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணியை பாத்துக்கோங்க, அண்ணியை பாத்துக்கோங்க. நல்ல வேலை பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு அண்ணா கரெக்டான டைமுக்கு மெசேஜ் பண்ணாரு. அப்புறம் தான் அந்த டாக்டர் சர்ஜரிக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. இல்லனா அம்மா நிலைமை என்ன ஆகிருக்கும்னு தெரியல. பெரியம்மா சீக்கிரமா வீட்டுக்கு குணமாயி வந்தா வந்த போதும் கடவுளே. என்ன நடக்குதாங்க? என்ன இது? அண்ணா, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுவும் இஷா கூட? அண்ணா, திடீர்னு எப்போ கல்யாணம் ஆச்சு? இதெல்லாம் எனக்கு என்னமோ கனவு மாதிரி இருக்கு. எனக்கு இல்ல.
நிறுத்துடா. உன்னுடைய செல்லத்தம்பி இந்த மாதிரி பிரம்மச்சரியத்தை உடைப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, பொண்ணை நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்கான். ஹலோ, இப்படியே வேடிக்கை பார்க்காம கல்யாணம் பண்ண வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ. ஓ வாங்க. தள்ளுங்க. நீங்க எப்படி செவுரு மாதிரி குறுக்க நின்னா அவங்க எப்படி வீட்டுக்குள்ள போவாங்க? சரி சரி, ரொம்ப வாங்க, பேசாதீங்க. வாங்க. சீக்கிரம் வாங்க. புரியுது, நீங்க போங்க ப்ளீஸ். கடவுளே, இவ்ளோ பெரிய ட்விஸ்டா! மோனிகா அண்ணி, அண்ணி பாத்து மெதுவா. அப்பா எங்க? வாங்க, உள்ள வாங்க. வாங்க. கால்ல முள்ளு குத்து இருக்கு. உங்களுக்கு அடிபட்டிருக்கு. அந்த வலியே உங்களுக்கு தெரியலையா? இவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கியா? இந்த கல்யாணம் எப்படி நடந்தது? இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நான் கேட்டேன். என்கிட்ட ஒழுங்கா உண்மையை சொல்லு. இந்த கல்யாணத்துல இந்த பொண்ணுக்கு முழு சம்மதமா? என்கிட்ட உண்மையை சொல்லு. சொல்லு, பணம் வேணும் இல்ல உனக்கு? நான் இப்பவே உன் கையில பணத்தை கொடுக்குறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, என் பொண்ணு ஈஷாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சூரஜ், இது பெரிய தப்பு. நீ இந்த மாதிரி பண்ண கூடாது சூரஜ். இல்ல 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 அப்படின்னா நான் கனவு ஒன்றும் காணல. நிஜமாவே என் குழந்தைனாரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. நீ இன்னும் எவ்வளவு கீழ்த்தரமா போக போற? ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நீயும் 3 தங்கச்சிக்கு அண்ணன்றத மறந்துட்டியா? நான் யாரையும் ஒன்னும் வலுக்கட்டாயமா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல. எந்த காலத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்க போறதும் இல்ல, புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. இப்ப பேச்சு நம்மள பத்தி இல்ல, நான் அந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு. யார் இவ? யாரு இவ?
இவ ஐயாவோட மக ஈஷா. இவளை வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஆனா இவ அவருடைய முடிவுக்கு எதிரா போனா. அதனால கல்யாணம் நின்று போச்சு. அதனால ஐயா என்ன பண்றதுன்னு தெரியாம வலுக்கட்டாயமா இவளை எனக்கு கட்டி வச்சுட்டாரு. சூப்பர். அவர் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு, நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஐயாவை என்னால எதிர்த்து பேச முடியாது. அதுவும் இல்லாம பெரியம்மாவுடைய ஆபரேஷனுக்காக எனக்கு அவசியமா பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்தை அவர் எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாரு. அப்படின்னா நீ பணத்துக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையிலையும் விளையாடுவியா? இந்த வீட்டை நான் ஏற்கனவே அடமானம் வச்சுட்டேன், தெரியுமா உனக்கு? உன் பாவப்பட்ட காசு எனக்கு ஒண்ணு தேவையில்லை. இதுக்கு மேல என்ன அசிங்கப்படுத்த மாட்டேன், தலகுனி வைக்க மாட்டேன்னு நினைக்கும் போதெல்லாம் நீ என்ன மிகப்பெரிய அசிங்கப்படுத்திடுற, தெரியுமா? ஆனா நீ உன்னோட எல்லா எல்லையையும் மீறிட்ட. நீ ஒரு பொண்ணுக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணியிருக்க. நீ முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோ. நீ அந்த குலாப் சிங்க்கு அடிமையா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு கீழ்த்தனமா போயிட்ட. நீ இனிமே எனக்கு பிள்ளையும் கிடையாது, யாருக்கும் அண்ணனும் கிடையாது. நீ இப்ப வெறும் ரவுடி தான். ரவுடி. நீ வாழ்க்கை ஃபுல்லா ரவுடியாவே இருப்ப.